ஹலோ கைஸ், இப்போ நாங்கள் அந்த வெஹிக்கிள் பற்றி அந்த சீரியஸ் தான் பார்த்து கொண்டு வரோம். அதில் வந்து இன்னொரு பிராண்ட் பற்றி நான் கட்டாயம் சொல்லி ஆகணும். அதுதான் பிஒய்டி என்ற ஒரு கம்பெனியோட வெஹிக்கிள். இது வந்து ஒரு சைனீஸ் கம்பெனி. பிஒய்டின்னு சொன்னால் பில்ட் யுவர் ட்ரீம்ஸ், அதுதான் அதோட மீனிங். இப்போ வந்து பிஒய்டி வெஹிக்கிள் அதிகம் வந்து நாங்கள் ரோட்டில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கான ரீசன்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். அதோட வந்து பிஒய்டி வந்து ஃபுல்லி எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இதுதான் மெயின் விஷயமே. இது வந்து ஃபுல்லி எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருக்கிறதால இது வந்து நிறைய பேருக்கு இதை விரும்புகிறாங்க. ஆனால் இப்போ வந்து நிறைய வெஹிக்கிளை வந்து ரோட்டில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த பிஒய்டி இந்த லோகோட தான் நிறைய வெஹிக்கிளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்ன ரீசன்னு சொன்னால் அந்த பிஒய்டி அந்த பிராண்ட் தான் தான் நினைக்கிறேன். இப்போ டெஸ்லா மாதிரி இந்த பிஒய்டி வந்து கொஞ்சம் ரீச் ஆகி கொண்டு வருது. இப்போ நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன்னா இந்த பிஒய்டி வந்து நிறைய கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணப்படுது. யூரோப், ஏஷியா, சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நிறைய கண்ட்ரியில் வந்து பிஒய்டி யூஸ் பண்ணப்படுது. ஸோ அதில் மெயின்டெனன்ஸ் அந்த விஷயங்களெல்லாம் தேடி பார்க்குற டைமில் பிஒய்டி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இதுதான் போட்டிருக்குது. அதால் வந்து இந்த பிஒய்டியை வந்து எல்லோரும் வாங்குகிற விதம் நிறைய கூடிக்கொண்டே வருது. இப்போ பெட்ரோல் வெஹிக்கிள் வாங்குற மாதிரி பிஒய்டியும் வந்து டிமாண்ட் ஆகி கொண்டு வருது. இப்போ ஒன் சார்ஜில் வந்து அப் டு 400 கிலோமீட்டர்ஸ் மட்டும் இது ட்ரைவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் பிஒய்டியில் வந்து 4-5 மாடல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இன்னொரு விஷயம் நாங்கள் சொல்லி ஆகணும் என்னென்னு சொன்னால், இதில் வந்து இந்த ஹேட்ச்பேக் லுக் வந்து வேறு லெவலில் இருக்குது. இதில் டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக கொடுக்குது. பார்த்தோன்னே இந்த வாகனத்தை வாங்கணும் என்ற ஒரு ஃபீலை கொடுக்குது. ஒரு பார்க்குற ஆட்களுக்கு ஒரு ஆசையை கொடுக்கும். ஏன்னா ஒரு வெஹிக்கிள் வாங்கக்கூட நம்ம முதலாக பார்க்குற வந்து அந்த லுக் தான். அந்த லுக் வந்து இந்த வெஹிக்கிள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்த்தோன்னே இந்த வெஹிக்கிள் நம்ம வாங்கிடணும் என்ற ஒரு ஃபீலை வந்து இது கொடுக்குது. ஸோ இந்த வெஹிக்கிள்ஸ் பற்றி நம்ம கட்டாயம் எனக்கு ஒரு ப்ரீஃபாக பார்ப்போம். இதில் மாடல்ஸ் பற்றி ஃபஸ்ட்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டாக வந்து பிஒய்டி டால்ஃபின் இந்த மாடல் வெஹிக்கிள் வந்து இது வந்து 10.7 மில்லியன்லேருந்து இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது பிஒய்டி ஆட்டோ 3 என்ற மாடல் இருக்குது. இது வந்து 14.7 மில்லியன்லேருந்து இதில் ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. இது அடுத்தது வந்து பிஒய்டி M6, இது ஒரு எஸ்யூவி டைப் மாடல். இது வந்து 16.2 மில்லியன்லேருந்து இதில் ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது பிஒய்டி C-Line 6, இந்த மாடல் வந்து 21.7 மில்லியன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது பிஒய்டி சீல் என்ற மாடல், இது வந்து 19.7 மில்லியன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது பிஒய்டி ஷார்க் 6, இது வந்து ஒரு கேப் வெஹிக்கிள். இந்த பிஒய்டி வெஹிக்கிள் வந்து இந்த ஸ்ரீலங்காவில் இந்த போட்டி போட்டுக்கொண்டு இப்போ ஒரு டிமாண்டிங்காக இருக்குது. மற்ற வெஹிக்கிள் மாதிரி இது வந்து சேல்ஸ் கூட ஆகி கொண்டிருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிளும் வந்து ஒரு கட்டாயம் வந்து ஃப்யூச்சரில் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஒரு பெரிய இடத்தை பிடிக்குமென்று நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற சொல்லதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.